கிருத்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அந்த நட்சத்திரம் ரிஷப ராசி, சுக்கிரனுடைய வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரம். பெண்ணை அதிகமாக கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள் கிருத்திகையில் பிறந்த ஆண்கள், சுக்கிரனுடைய வீட்டில் பிறக்கிறதுனால. இவரை எந்த ஒரு பெண்ணுக்கும் இவரை பார்த்தா காதல் வரும், அந்த மாதிரியான அமைப்பில் அவர் இருப்பார். அதே மாதிரி நிறைய காதல்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபெயிலியர்கள் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிடுவார். கல்யாணம் பண்ணி அதில் போராட்டம். அப்போ இவர் பின்னோக்கி என்ன நினைப்பார், எப்படியெல்லாம் நான் இருந்தேன், ஏன்னா எத்தனை பிள்ளைங்க வந்து சுற்றி வந்துச்சு, இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணி இன்றைக்கி இப்படி இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பை அதை கொடுக்குது. தவிர சூரியன் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போவுமே ஒரு பிரகாசம் இருக்கும், அது சூரியனுடைய நட்சத்திரம். கூட்டத்தில் தனியாக தெரிவாங்க. பிறவியிலேயே நிறைய யோகங்களை பெற்றவர்களாக இருக்கிறது தான் கிருத்திகை நட்சத்திரம். எந்த ஒரு விஷயத்துலையும் ஷார்ப் திங்கிங் இருக்கும், வெட்டு ஒன்று தூண்டு ரெண்டு. அதே மாதிரி எதையும் சீக்கிரமாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அடுத்தவர்களை வாழ வைப்பாங்க. இப்போ ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தரை வாழ வைக்கணும், கிருத்திகை நட்சத்திரக்காரர் இன்னொருத்தரை வாழ வைக்கணும்னா அவர் ஆசிட் டெஸ்ட்டை பாஸ் பண்ணி வந்தால் தான் வாழ வைப்பார். சாதாரணமாக உதவி பண்ணிட மாட்டார். ஆனால் ஒன்ஸ் அதை பண்ணிட்டார்னா என்னவும் செஞ்சு அவங்கள பெரிய ஆள் பண்ணிடுவாங்க. கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அடுத்து நடக்க போகிறது என்னங்கிற சில இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் தெரியும். அதாவது இனிமேல் வந்து ஒரு 3 மாதம் அப்புறம் இப்படி நடக்கும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு அசாதாரணமாக வந்து போகும். இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பவர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எதை ஒன்றையும் துல்லியமாக அவங்களால பிளான் பண்ண முடியும். அதாவது திட்டமிடுதல்னா அவங்கள மாதிரி பண்ண முடியாது. 27 நட்சத்திரங்களில் கணக்கச்சிதமாக திட்டமிட்டு அதை எக்ஸிக்யூட்டும் பண்ண தெரியும். இது எல்லாம் இருந்தும் தனக்காக இதை பண்ணிக்க தெரியாது. மற்றவங்களுக்காக எல்லாம் பண்ண தெரியும். தனக்காக வந்து இதெல்லாம் வந்து ஐயோ எனக்கு இவங்களுக்காக கோலம் போட்டால் அது சரியாக வராது, இதே மற்றவங்களுக்காக போட்டால் அதை மாதிரி ஒரு கோலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுதான் கிருத்திகையினுடைய சூட்சமங்கள்.